வணக்கம் ஜெயஹிந்த். நம்ம எல்லாரையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் இல்லை சைபர் ஸ்கேம் எக்கனாமி. ஜிபேயில் 1000 ரூபா திருடுறது ஆரம்பித்து டிஜிட்டல் அரெஸ்ட்டு, ஓடிபி ஷேரிங் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க், ஃபேக் ஃபாரெக்ஸ் ஆப்புன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்ககிட்ட இருந்து கொள்ளையடித்த பணம் அப்படின்றது கிட்டத்தட்ட $100 பில்லியன், 1,00,000 கோடிக்கும் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மதிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநாவுடைய ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட் அப்படின்றது வந்திருக்கு. அதிர்ச்சிகரமான செய்தி. இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் வந்து தேவை. ஒரு சமீபத்தில் நான் சந்தித்த சைபர் கிரைம் துறையை சேர்ந்த ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி, அவங்களால வந்து இப்போ எஃப்ஐஆர் போட்டே மாள முடியாத அளவுக்கு ஸ்கேம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்கேம்ஸோடைய பேக் எண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்போடியா போன்ற நாடுகள். காவல்துறையினரை தயவு செய்து இதில் குறை சொல்லாதீங்க. ஒரு ட்ரேடிங் ஆப்புக்கு உள்ளே போய் 5 ரூபா போட்டால் 5000 ரூபா வரும்னு சொல்லிட்டு நம்ம பேராசை பிடிச்சி போனாலோ, இல்லை எனக்கு வந்து ஜிபேல யாரோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து தவறுதலாக நம்மளுடைய விஷயத்த ஹேண்டில் பண்ணாலோ இதோடைய லாஸ் நம்ம நிச்சயமாக சந்திக்க வேண்டியது இருக்கும். ஐநாவுடைய ஆய்வறிக்கை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். 21ஆம் தேதி ஜூலை இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. 2025 ஆசியா பசிபிக் இந்த கான்டினென்ட்ஸில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா $88.3 பில்லியன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட $114.1 பில்லியன் அளவுக்கான இழப்பை சந்திச்சிருக்காங்க. இதில் தெற்கு ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து, இந்தியாவில் ஆரம்பித்து நியூசிலாந்து வரைக்குமான இடங்கள். இது வந்து யுஎன்ஓடிசி அப்படின்றதோடைய இன்ஃபெக்ஷன் பாயிண்ட் அப்படின்ற ஒரு டீட்டெயில் ஆய்வு. பல நாடுகளுடைய காவல்துறை மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட ரிப்போர்ட்டை கம்பைல் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அஃபிஷியல் ஃப்ராட் இனிமே கிடையாது. இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் எக்கனாமி. எப்படி ஹவாலா ஒரு பேரலல் எக்கனாமியா இருக்கோ, எப்படி கருப்பு பணம் ஒரு பேரலல் எக்கனாமியா இருக்கோ, இந்த மாதிரியான சைபர் கிரைம்ல வர பணமும் இன்னைக்கு ஒரு பேரலல் எக்கனாமியா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை. இப்போ ஐநா அரசு இது வந்து இதை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ எஸ்டிமேட்டட் ஸ்கேம் லாஸ் அப்படின்றது தோராயமாக ஒரு மீடியன் எடுத்து பார்த்தோன்னா $100 பில்லியன் அளவுக்கான எஸ்டிமேட். $40 பில்லியன் பெர் இயர் அப்படின்றது இன்டர்போலோட எஸ்டிமேட் அப்படின்றத பார்க்குறோம். இதோடைய ரீஜனல் ஸ்கேம் இண்டஸ்ட்ரி இது வந்து ஒரு தொழில் துறையாகவே உருவெடுத்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஐநாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் போடக்கூடிய அவங்க எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா $65 பில்லியன். $65 பில்லியன் அப்படின்றது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுடைய எக்கனாமியை விட 2 மடங்கு அதிகம். இதில் 30% சைபர் கிரைம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆசியா மற்றும் தென் பசிபிக் நாடுகளில் தான் இருக்கு. 1,35,000 ரேன்சம்வேர் அட்டாக்கு, 3 லட்சம் பேர் 64 நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதோடைய மிக முக்கியமான ஸ்கேம் காம்பவுண்ட் இது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர், கம்போடியோ, லாஹோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ். ஏதோ ஒரு இருட்டு அறையில் உட்காந்து பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய பெரிய பில்டிங்ல எம்என்சிஸ் எப்படி நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். இதுல 80க்கும் அதிகமான நாடுகள்ல இந்த ஸ்கேம் சென்டர் விக்டிம்ஸ் அப்படின்றது இருக்காங்க. இந்த கம்போடியா, மியான்மர், லாவோஸோடைய 40% ஜிடிபி இணையான அந்த வருமானம் இங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு இந்த சைபர் கிரிமினல்ஸ் மூலயமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கோர் காம்பவுண்ட் இது எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மியான்மர், குறிப்பா மியாவாடி மற்றும் கேகே பார்க் அப்படின்ற இந்த இடம். ஸோ மியான்மர், தாய்லாந்தில் இருக்கக்கூடிய பார்டர், கம்போடியா மற்றும் லாவோஸ், இந்த 3 பகுதிகளிலுமே அந்தந்த நாட்டுடைய அரசாங்கத்தோடைய கண்ட்ரோல்ல இல்லை. மியான்மர்ல இப்ப சிவில் வார் போயிட்டு இருக்கு. தாய்லாந்தோடைய எல்லையில அங்க இருக்கு. கம்போடியா, லாவோஸோட எல்லையில இருக்கு. இது ஒரு ஸ்டேட் ஆக்டருக்கு கீழே எப்படி நம்மள நாடு இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது. ஸோ நீங்க ஒரு உங்களுடைய பணத்தை வந்து ஒரு ஃப்ராட் லைக் சைபர் கிரைம் பிரதமர் வந்து சொன்ன பிறகும், இத்தனை ஆடுக்கு வந்த பிறகும் டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றதை இன்னமும் நம்பி மக்கள் வந்து பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னா அளவுக்கு மீறிய அறியாமையும் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடுமையான சொற்களை நான் பயன்படுத்தணும்னு தப்பா எடுக்காதீங்க. நீங்க காவல்துறை அதிகாரிகள் மீது கூட சொல்றது, சைபர் கிளைம்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலன்னு சொல்றதெல்லாம் வந்து சரியான வாதம் கிடையாது. டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்கேம் சென்டர்ஸை ஆப்ரேட் பண்றது ஒரு மாஃபியா, ஒரு ட்ரக் ஹியூமன் டிராக்கிங் அந்த அளவுக்கான மாஃபியா. இது அந்தந்த நாடுகளுடைய அரசாங்கத்தோடைய கண்ட்ரோல்ல இல்லை. ஒருவேளை உங்க பணம் கொள்ளடிக்கப்படுது, லாவோஸ்ல உட்காந்துருக்க யாரோ கால் சென்டர்ல உட்காந்து கொள்ளடிக்கிறாங்க, அவங்க உங்க பணத்தை எடுத்துட்டாங்கன்னா
நீங்கள் போய் தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்லை தேசிய இதில் சைபர் கிரைம் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அவங்க உங்கள் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அந்த இன்னொரு நாட்டோட எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படின்றது இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கிரிமினல்ஸை பிடிக்க முடியாது. நாம தான் இதில் வந்து உஷாராக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல யுஎன்ஓடிசியோட ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரீஜனல் ரெப்ரஸன்டேட்டிவ் டெல்ஃபைன் அவர் என்ன சொல்றாருன்னா, கார்பரேட் ஃப்ரான்ச்சைசிங் மாடல், ஒரு கார்பரேட் நிறுவனம் எப்படி ஃப்ரான்ச்சைசியை கொடுக்குதோ அந்த மாதிரி ரிப்பீட்டபிள் எக்ஸ்போர்ட்டபிள் பிஸ்னஸ் டெம்ப்ளேட் அவங்க ரெடியாக வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் போய் தாய்லாந்து பார்டர்லையோ இல்லை கம்போடியாலேயோ ஒரு ஸ்கேம் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க நிறுவனத்தோடைய ஃப்ரான்ச்சைசியை நீங்கள் சில கோடிகள் கொடுத்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதற்கான தேர்ந்த அந்த வல்லுநர்கள் ஸ்கேம்ஸ்டர்ஸை அவங்களே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டபிள். இங்கே தான் நம்ம முட்டாள்களாக இருக்கும். டிஜிட்டல் அரெஸ்ட் பொய். எந்த சிபிஐ எந்த காவல்துறையுமே டிஜிட்டலில் இது பண்ணதும் போரை கூட மூத்த உயர்ந்த ரிட்டையரான ராணுவ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளே இதுக்கு ஸ்கேம்ஸ்டர்ஸ் ஆகிறதும் இதுக்கு வந்து விக்டிம்ஸ் ஆகிறதும், ஒரு தேர்ந்த படித்தல் பெண் லாயர் இதுக்கு விக்டிம் ஆகும்போது பொதுமக்களுடைய நிலைமை என்ன? ரெண்டாவது, ஏதாவது ஃப்ரீன்னு கொடுத்தா அதை அப்படியே தூக்கி வாட்ஸ்அப்பில் போட வேண்டியது. அமேசானில் ஃப்ரீ ஃபெனாயில் ஃப்ரீன்னு கொடுத்தா அந்த லிங்கை போய் கிளிக் பண்ண வேண்டியது. லிங்கை கிளிக் பண்ணோன்னே அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உங்களோட கூகுள் பே ஓப்பன் பண்ணும், உங்களுடைய பணத்தை இழப்பீங்க. ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது, நம்மளுடைய பின் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. கூகுள் பேல மினிமமாக ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கணும். நம்ம அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போல பல வழிமுறைகள் இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் பேசுறதுக்கு டீ கடையில் ஆரம்பித்து வீட்டில இருந்து வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஸ்கேம்ஸோட அவேர்னஸ் பற்றி நம்ம பேசுகிறோமா? கிடையாது. இப்போ இதோடைய அனட்டாமி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த ஆப்ரேஷன் எப்படி நடக்குது? நீங்க உங்ககிட்ட இருந்து திருடப்படக்கூடிய இந்த பணம் அப்படின்றது நம்மளுடைய காவல்துறையோடைய ரேடார்ல இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ் பண்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட். ஒரு ஹை பெய்டு ஜாப். இங்க இருந்து கம்போடியா போனீங்கன்னா 1.5 லட்ச ரூபா சம்பளம், தங்கும் இடம் இது இலவசம், 2 முறை இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போறதுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஸ்கில்டு மல்டிலிங்குவல் ப்ரொஃபஷனல்ஸ், பல மொழிகள் பேச தெரிஞ்சவங்கள, குறிப்பா ஜெர்மன், போலிஷ், டச், ஸ்பானிஷ், இட்டாலியன், பிரெஞ்சு, ஸ்வீடிஷ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி போன்ற மொழிகள் இதை வந்து கரெக்டா இது பண்ணி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆள் போட்டு சோசியல் மீடியால போட்டு எடுக்கிறாங்க. சோசியல் மீடியால ஒரு ஆடு வந்ததுன்னா கண்மூடித்தனமா அதை நம்பிக்கிட்டு இன்னைக்கு கஷாயம் குடிக்கிறதுல ஆரம்பிச்சு மருத்துவர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே இன்னைக்கு சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு டயட்டீஷியன் படித்தவங்க அவங்க துறை ரீதியாக இல்லாமல் இதை கலந்து இதை குடிச்சா, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சவொடனே முதல்ல இதை குடிச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வீட்டில் டெலிவரி பண்ணுற அளவுக்குமான வீடியோஸ் வந்து கொட்டி கிடக்குது. மருத்துவத்தை நம்பாமல் சயின்ஸை நம்பாமல் மூடத்தனமாக இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட் ஜோனில் இருக்கக்கூடிய விக்டிம்ஸ். ரெண்டாவது கொயர்ஷன். இவங்களை ஒரு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோட ஜேக்கப் ஸ்லிம் அவர்கள் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, like penal colonies with barbed wire on the inside, guard towers facing in and bars over the windows. ஒரு டிப்பிக்கலா ஒரு ஹைலி செக்யூர்டு ஜெயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல தான் இவங்களை கொண்டு போய் வைப்பாங்க. பாஸ்போர்ட்டை கன்ஃபஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதன் பிறகு அங்கிருந்து தப்பிச்சு வர்றது அப்படின்றது இயலாத செயல். மூணாவது லேபர் ஃபோர்ஸ். ஃபாரின் நேஷனல், லோக்கல் இருக்கக்கூடிய மியான்மாரிகள், கம்போடியர்கள், இவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாஃபியாவை உண்டு பண்றது. ஸோ இங்கிருந்து போய் வேலைக்கு சேர்றவங்ககிட்ட பாஸ்போர்ட்டை வாங்கி அங்கே ஒரு இடத்துல போய் லாக் பண்ணி வைக்கிறது. சுற்றி வேலி இருக்கும், வாட்ச் டவர் இருக்கும். ஒரு அரசாங்கத்தோடைய ஜெயில் எப்படி இருக்குமோ அதை விட பாதுகாப்பு அதிகம் இருக்கும். லோக்கல்ல இருக்கவங்களையும் உள்ள இன்வால்வ் பண்றது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொழிலுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லி நிற்கிறவங்களுக்கு அடி, எலக்ட்ரிக் ஷாக்கு, பட்டினி போடுறது, சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட், ஒரு சின்ன 2x2 அறையில் வந்து அவங்களை கட்டி வைக்கிறது. அதன் பிறகு வேற ஒரு கேம்புக்கு ஷிஃப்ட் பண்றது. இந்த மாதிரி முறையில் அபியூஸ் பண்றது. இது ஐநாவுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஃபைண்டிங். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பிளே புக், ரொமான்ஸ், பெண்கள் பேர்ல உங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் அனுப்புறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ், பிக் புச்சரிங்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து 5000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அவர் பேர் நான் சொல்ல முடியாது, 36 லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறார். அந்த சைபர் கிரைம் அவங்க கொடுத்த டேட்டாவை எடுத்து போய் அந்த பார்த்தா அப்படின்னா
எந்தெந்த பேர்லயோ அக்கௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கு, ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபேக் ஆப், 30 லட்சம் ரூபா 3 கோடி ரூபா ஆயிடுச்சு எடுக்க போகும்போது தான் இது எல்லாமே ஃபேக்குன்னு தெரிய வருது. மனிதனுடைய பேராசையை தூண்டி விடுறது. சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு ரொமான்ஸ், மனுஷனுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு ஒரு பெண், இவருக்குமே அந்த பெண் சொன்னாங்க. இது என்ன மாதிரியான பைத்தியகாரத்தம் தெரியல. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட், இது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில பெருசா இருக்குது. கிரிப்டோல போட்டா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டிஃபி பேஸ்ட் லாண்டரிங், அப்புறம் டீப் ஃபேக் வீடியோ கால்ஸ், பின்னாடி அச்சசத்தாப்புல சிபிஐ ஆஃபீஸ், காவல்துறையோட உடை, மிடுக்கான ஒரு உடம்பு, மேனரிசம், அப்படியே உங்க மேல ஒரு சலான் வந்திருக்கு, நீங்க உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியர்ல போதைப் பொருள் வந்திருக்கு, உங்களை நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம், இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ். இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் மற்றும் ஏஜென்டிக் ஏஐயும் அவங்க பயன்படுத்துறாங்க. கோடிக்கணக்கான பணம் ஏஐல மட்டுமே முதலீடுகள் செய்யப்படுது. ஸோ நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்லயோ இல்ல கிரிப்டோலயோ இல்ல டெஃபி பேஸ் லாண்டரிங்லயோ இல்ல ரொமான்ஸ் மாதிரியான ஸ்கேம்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்லயோ சிக்கினீங்க அப்படின்னா உங்க பணத்தை நீங்க டோட்டலா மறந்துட வேண்டியதான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா மணி ட்ரையல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்டர் கிரவுண்ட் மற்றும் இன்ஃபார்மல் பேங்கிங் நெட்வொர்க், இல்லிசிட்டான ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளேசஸ், அங்க பொருட்களே உண்மையா இருக்காது, அங்க போய் இவங்க இது பண்றது. டேட்டா ட்ரேடிங் சர்வீஸ், இது எல்லாமே இந்த ஸ்கேம் சென்டர்ஸ்ல கூடவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது ஒரு இன்டகிரேட்டட் கிரிமினல் எக்கனாமி. நல்லா அந்த வார்த்தை கவனிங்க. ஒருங்கிணைக்கப்பட்ட சட்டவிரோதமான கிரிமினல் பொருளாதாரம் அப்படின்றதுதான் ஐநாவுடைய டெஃபினேஷன். இது ஸ்கேம் கிடையாது. தயவுசெய்து இந்த ஸ்கேம் அந்த ஸ்கேம்னு சொல்லாதீங்க. ஐநா சொல்லக்கூடியது இன்டகிரேட்டட் கிரிமினல் எக்கனாமி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இது மார்க்கி கேசஸ் நம்ம சிலது பார்க்கலாம். பிப்ரவரி 2024 ஹாங்காங் ஒரு எம்ப்ளாயி, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியோடைய ஒரு எம்ப்ளாயி $25 மில்லியன் பணத்தை கவர்மெண்ட் அவங்களுடைய நிறுவன பணத்தை இன்னொருத்தங்களுக்கு அனுப்புறாரு. ஒரு டீப் ஃபேக் கம்பெனி எக்ஸிகியூட்டிவ், அந்த நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருடைய தத்ரூவமா அச்சசத்தாப்புல அவரை மாதிரியே ஒரு டீப் ஃபேக் வீடியோவை கிரியேட் பண்ணி அவருடைய உத்தரவின் பேர்ல $25 மில்லியன் 250 கோடி கிட்டத்தட்ட பணத்தை இவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. மார்ச் 2025 சிங்கப்பூர் ஒரு பினான்சியர் டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோடது ஒரு ஃப்ராடலண்டான ஜூம் கால் பயன்படுத்தி அவங்களுடைய நிறுவனத்திலிருந்து ஏதோ ஒரு மேல இருக்கக்கூடிய சிஇஓ ஒரு ஜூம் கால் பண்ணதா பயன்படுத்தி $499 மில்லியன் 500 கோடி பணம். அக்டோபர் 2025 கம்போடியாவில் இருக்கக்கூடிய பின்ஸ் குரூப் $115 மில்லியன். மியான்மர்ல கேகே பார்க் கிட்டத்தட்ட 2000 பேர் டீடைன் பண்ணப்படுறாங்க. ஒரு மிகப்பெரிய ரெய்டை FBI இந்தியாவுடைய உளவுத்துறை எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. நவம்பர் 2025 சவுத் கொரியா ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் லான்ச் பண்றாங்க. அதன் பிறகு நவம்பர் 2025 யூஎஸ் உடைய அட்டர்னி ஜெனனின் பீரோ அவர்கள் ஒரு நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளமா இது பண்ணி ஒரு ஸ்கேம் சென்டர் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் இதை உடைக்கிறதுக்குன்னே ஒரு தனி படைப்பிரிவு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல ஏன் இதை உடைக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுஎன்ஓடிசியோடைய அனலிஸ்ட் இஷிங் சிம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, the scale and complexity of this expanding organized scam economy are outpacing existing responses. திருடனை போலீஸை விட திருடன் ஒரு 100 மடங்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதான் இதற்கான ஒரு இது. இதற்கான பிரைமரி எனேபிளர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன். அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கரப்ஷன், அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சட்டத்துறை மற்றும் காவல்துறையில் இருக்கவங்க இவங்களுக்கு துணையா போறதுனால இவங்களை கையை வைக்க முடியாத லெவலுக்கு போறாங்க. அதே மாதிரி இந்த சிண்டிகேட்ஸ் ஜூரிடிக்ஷன் ஷாப்பிங் பண்றாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நாட்டில் இந்த ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அங்கிருந்து தப்பிச்சு தாய்லாந்துக்கு போயிடுறது, தாய்லாந்துல இருந்து பிறகு கம்போடியாவுக்கு போறது, கம்போடியால இருந்து திரும்ப மியான்மருக்கு வர்றதுன்னு சொல்லி இந்த ஏரியா தாண்டி ஒருத்தர் கிரிமினல்ஸ் போவாங்க பாத்தீங்களா, அதே முறையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சிண்டிகேட் ஓவர்லாப் அப்படின்றத ரொம்ப எஃபெக்டிவா அவங்க வச்சிருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். இப்போ இந்தியா ஸ்பெசிஃபிக்கா டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம்ல மட்டும் இது ரிப்போர்ட்டட், சில பேர் பயந்துகிட்ட அவமானமாயிரும் சொல்லிட்டு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணாதவங்க வேற, 23,000 கோடி ரூபாய நம்மளுடைய மக்கள் ரிப்போர்ட்டட் எஃப்ஐஆர் மட்டும் நான் சொல்றேன் டிஜிட்டல் அரெஸ்ட்ல இழந்திருக்கிறாங்க. 53,000 கோடி கடந்த 6 வருஷத்துல டிஜிட்டல் அரெஸ்ட்ன்றல இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியில மட்டும் இழந்திருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணாதது இன்னொரு 20,000 கோடி சேர்த்துக்குங்க. 2,41,537 கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு 2022 to 25.
கிட்டத்தட்ட 3000 கோடிக்கும் அதிகமான ஜிடிபி லாஸ் அப்படின்றது நடக்குது. ஆவரேஜ் லாஸ் எடுத்தீங்கன்னா 1.6 கோடியிலிருந்து 24 கோடி வரைக்கும் போகுது. ஒரு தனிநபர் 24 கோடி ரூபாய் இழக்கிறார், தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை இழக்கிறார். ஸோ நீங்க ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இந்த மாதிரியான ஸ்கேம்ல நீங்க ஏமாறுறீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் தமிழக காவல்துறையிட்ட கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 10 லட்சம் எஃப்ஐஆர் ஒரு வருஷத்துக்கு அவங்க போட வேண்டியதா இருக்கும். இது பிராக்டிக்கலா வாய்ப்பே கிடையாது. உங்க பணத்தை நீங்க தான் செக்யூரா இருக்கணும். பேராசப்பட்ட 500 ஆக்குறேன் 50,000 ஆக்குறேன்னு போயிட்டு நீங்க விழுந்தீங்க அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸை நம்ம காவல்துறை மேல பிளேம் பண்றது, அட்லீஸ்ட் இந்த சைபர் கிரைம் காவல்துறை பிளேம் பண்றது நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. 46% இந்தியாவோட டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் லிங்கா வருது மியான்மர், கம்போடியா மற்றும் லாவோஸ். இந்த இடங்கள்ல இருந்து 2022-25 வரைக்கும் மீட்கப்பட்ட இந்தியர்கள் வேலைக்கு போய் மாட்டிக்கிட்டு அவங்கள ஸ்கேம்ஸா மாட்டி மீட்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 7000 பேர். இதுல 270 பேர் மியாவாடி மியான்மர்ல மட்டும் போன மாசம் நவம்பர் மாதம் மீட்கப்பட்டாங்க. இந்தியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 84,000 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க, 4,000 ஸ்கைப் அக்கௌண்ட், 12 லட்சம் சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க, 13,30,000 அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 15,400 கோடி ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா மொத்தம் இந்தியா முழுவதும் பதியப்பட்ட எஃப்ஐஆர் அப்படின்றது 55,484. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைசபிள் அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும். பட் நம்மளுடைய கேர்ஃபுல்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய சைபர் செக்யூரிட்டி கேபிட்டல் அப்படின்றது இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான ஃபண்டிங் 58% கம்மியா இருக்கு. 1,900 கோடியிலிருந்து இது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 790 கோடியா கம்மியா இருக்கு. தனிநபர்கள் ஆரம்பிச்ச அரசு நிறுவனங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த சைபர் கிரைம்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், இருக்கக்கூடிய அனைத்து இந்த துறையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தயவு செய்து இந்த சைபர் கிரைம் பத்தியான புரிதலை எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. பெரிய பெரிய கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட், இது ஜஸ்ட் ஒரு ஃப்ராட் ஃப்ரேமிங் மட்டும் கிடையாது. இது ஒரு மாடர்ன் ஸ்லேவரி, சமூக பின்மணி, இதோட சமூக லெவல்ல அடிமையாக்குறது போன்ற பல குற்றங்கள் இருக்கு. இதுல இருந்து சம்பாதிக்கப்படக்கூடிய பணமுமே நாட்டுக்கு எதிராக போதைப் பொருள்ல இருந்து கிரிப்டோ கரன்சில இருந்து ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக் டிராஃபிக்கிங், பயங்கரவாதம் வரைக்கும் எல்லாத்துலயுமே அதை யூஸ் பண்றாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட் கிடையவே கிடையாது. 5 ரூபாயா 500 ரூபா ஆக்க முடியாது நேர்மையான வழியில. ஃபேக் இதில் போய் மாட்டாதீங்க, கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போய் மாட்டாதீங்க. யாராவது உங்களை மிரட்டினா அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஓடிபி, உங்களுடைய பாஸ்வேர்டு, இன்னைக்கும் இந்தியர்கள் பாப்புலரா பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பின் 1234. ஸோ தயவு செய்து நீங்க பிசிக்கலா ஒரு நம்ம வீட்டில் ஒரு 5 சவரன் தங்கத்தை வச்சிருக்கோம், ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை வச்சிருக்கோம்னா அதை வீட்டுக்குள்ள கொண்டு போய் பீரோ வச்சு அந்த பீரோக்குள்ள இன்னொரு லாக்கரை வச்சு அந்த சாவியை பூட்டி சேஃபா வைப்போம். இப்போ அந்த பணம் தான் உங்களுடைய மொபைல் போன்ல இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த பிசிக்கல் பூட்டுக்கு பதிலாக நம்மளுடைய மொபைல் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஷூர்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல ஃபேக் காலு, ஃபேக் வீடியோ காலு, இந்த பெண்கள் பேரை வச்சு தூண்டி விட்டு அதன் மூலியமா இது பண்றது, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்துச்சுன்னா ஓப்பனா அதை தூக்கி நீங்களே ஒரு சோசியல் மீடியாவில் போடுங்க. இந்த மாதிரியான என் பேர்ல யாராவது மிரட்டினா இல்லை என்னை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியை சுற்றி இருக்கவங்க யாரும் தவறாக நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கவும் கூடாது. ரொம்ப உஷாரா இருங்க. தயவு செய்து இது காவல்துறையை மட்டும் பிளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. இந்த வீடியோவை எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.